திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 13ஆம் திருப்பாடலில் காரைக்கால் அம்மையின் தாயன்பை உணர்ந்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் 14ஆம் திருப்பாட்டிலே அவர் தம் உள்ளத்தின் தன்மையை நினைந்து பெருமிதம் கொள்வதை காணலாம். அந்த பாடலை பார்க்கலாமா? பாடலை கேளுங்கள். தானே தனி நெஞ்சம் தன்னை உய்யக் கொள்வான் தானே, பெருஞ்சேமம் செய்யுமால் தானே, ஓர் பூநாகத்தால் பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீனாகத்தானே நினைந்து. இந்த பாட்டிலே காரைக்கால் அம்மையார் தமக்கு எது பெரிய பாதுகாவலாக இருக்கும் பொருள் என சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, நம் மனம்தான் நம் இன்ப துன்ப அனுபவங்களுக்கு காரணம். அதனால் எழுந்தவைதான் மனம் போல வாழ்வு, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்ற அறிவுரைகள் எல்லாம். மனத்தை அடக்க தெரிந்தால் அதுவே நமக்கு ஏவல் செய்யும். மனத்தை மதம் பிடித்த யானைக்கு ஒப்பாகச் சொல்வர். அடங்காத மனத்தால் எந்த துன்பம் எப்போது வருமோ நமக்கு தெரியாது. மனமாகிய யானையை நம் கட்டுப்பாட்டில் வைக்க பழக்கிவிட்டால் அந்த பழகிய யானை 50 மனிதர்கள் செய்யும் வேலைகளை செய்யும், மரங்களை உருட்டி வரும், பெரும் போரில் பகைவர்களை அழிக்கும். பாகன் தன்னை கட்ட வரும்போது தானே சங்கிலி எடுத்து கொடுக்கும். அதுபோல மனத்திற்கு உள்ள சக்திக்கு அளவே இல்லை. நமது எண்ணங்கள், சிந்தனைகள், மனதால் உள்வாங்கப்பட்ட கருத்துக்கள் அல்லது நம்முள் திணிக்கப்பட்ட கற்பிதங்கள் எல்லாமாக சேர்ந்து நம் ஒவ்வொருடமும் ஒவ்வொரு வகையான மனம் எனும் மகா ஆற்றலை, பேராற்றலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த மனம் என்னும் மகா ஆற்றலை கொண்டு ஒரு மனிதன் வாழ்வது, வீழ்வது, வெற்றி பெறுவது, தோல்வி அடைவது எல்லாமே அவனவன் மனம் என்னும் பையில் எது மாதிரியான சிந்தனைகளை, கருத்துக்களை கொண்டு நினைத்து கொள்கிறான் என்பதை பொறுத்ததே அது அமைகிறது. மனதிலே நல்ல சிந்தனைகளை, செயல்களை மேற்கொள்ளாதிருந்தால் என்ன கஷ்டம் வரும் என நமக்கு அப்பர் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுவார். மனமாகிய மரக்கலத்திலே கோபம், பேராசை, கருமித்தனம், நேர்மையான வழியில் தனக்கே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமை, கர்வம், போட்டி, பொறாமை இப்படியான தீய குணங்களையே சரக்காக ஏற்றிக்கொண்டு பறந்து கிடக்கும் உலகப் பொருள்களாகிய பாச கடலிலே அறிவு எனும் துடுப்பை கொண்டு செலுத்த முயலும் போது ஐம்புலன்களுக்கு இன்பமளிக்கும் ஆசை எனும் பாறையிலே மோதி மனமாகிய மரக்கலம் நிலை குலைந்து போகும். அப்படி நிலை குலையாது நிலைத்த பாதுகாப்பான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் மனதை மடமாற்றம் செய்து தீய குணங்களை விலக்கி இறைப்பணியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்கிறார் அப்பர் சுவாமிகள். பெரிய முயற்சிகளெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக சின்ன சின்ன வேலைகளிலே மனம் ஈடுபட்டாலே மன அமைதி கிட்டும். அப்பர் சொல்லக்கூடிய பாடலை கேளுங்களேன். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. பாதுகாப்பாக இருக்கணும்னா நெஞ்சை கூப்பிட்டு சொல்கிறார் அப்பர் பிரான். நீ வா, நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலைப்புனல் சேர் சஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்கிறார். இப்படி மனதை மடமாற்றம் செய்து நாம் அதை அடக்கி கொண்டால் பல சித்திகளை பெறலாம். எல்லா சித்திகளையும் விட மனத்தை அடக்கும் சித்தியே பெரிதென்று தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். சினமெனக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிருக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்பார். காரைக்கால் அம்மை தன் மனத்தை இறைவன் பாலை வைக்கும் மனப்பழக்கம் உடையவர். இறைவன் உருவத்தையே தியானித்து தியானித்து நலம் பெற்றவர். உலகியலிலே உண்டாகக்கூடிய அல்லல்கள், அவலங்கள் தம்மை தாக்காது பாதுகாப்பு செய்து கொண்டவர். தன் அழகான உடம்பு இனி வேண்டாம், இந்த தசை தொகுதியை கழித்துவிட்டு என்னை எலும்பு உடம்பாக ஆக்கிவிடு என இறைவனை கேட்கும் மன உறுதி உடையவர் அல்லவா? நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனம் வாய்க்குமா என்ன? தனித்து நிற்கும் அழகிய உடம்பால் உலகில் இடர்பாடுகள் தான் வரும் என புரிந்து கொண்டு என்புடலால் பேய்க்கணமாகி தம்மை பாதுகாப்பு செய்து கொண்டவர். அதனால்தான் இந்த பாட்டில் சொல்கிறார், தம்முடைய நெஞ்சு தனி நெஞ்சு, யாருடைய துணையும் இல்லாத நெஞ்சு.
யாருடைய சார்பையும் தமக்கு வேண்டாது உறுதுணையாக இருந்து தான் உய்வடையும் பொருட்டு இந்த பெரும் சேமத்தை பாதுகாப்பை செய்தது என்கிறார். எனது நெஞ்சம் யாருடைய உதவியும் பெறவில்லை, பாவம் தனியாக உள்ளது, ஒண்டிக்கட்டை. அது எத்தகைய வியப்பான செயலை செய்திருக்கிறது தெரியுமா? அதுதான் முதலடி. தானே தனி நெஞ்சம் என சொல்லிவிட்டு தன்னை உய்யும்படி செய்வதற்கு வேறு யாரையும் நாடவில்லை. தன்னைத்தானே உயர்த்தி கொண்டது. தான் உய்வடைவதற்கு இதுதான் வழி என்பதை அறிந்து கொண்டு தனக்குத்தானே பெருஞ்சேமம் செய்து கொண்டது என்கிறார் அம்மை. தன்னை உய்யக்கொள்வான் தானே பெருஞ்சேமம் செய்யுமால். எப்படி அந்த பெருஞ்சேமத்தை செய்தது? பெருஞ்சேமமாகிய அந்த பொருள் எது என்றால், இன்று வந்து நாளை போகும் பொருளை அந்த மனம் சேமிக்கவில்லை. அது சேமித்தது மேலான எல்லாம் வல்ல பரம்பொருள்தான். அப்பெரும் சேமம். பரம்பொருளின் திருக்கோலம் எப்படி இருக்கிறதாம் என்று சொல்கிறார். பரமசிவனார் திருமாவிலே நீண்டு வளைந்த நாகப்பாம்பை ஆபரணமாக பூண்டுள்ளாராம். அதுவோ நஞ்சை உமிழும் நாகம். அந்த நஞ்சு நெருப்பு போன்ற வெம்மையை உமிழ்வது. நஞ்சு கக்கினால் கண்டவர்கள் கண் எரியும், பட்டவர்கள் உடம்பு எரியும். அப்படி பொங்குகின்ற அழலின் வெம்மை உடைய நஞ்சை உமிழும் நீண்ட நாகம் அது. பொதுவாக அணிகலன்கள் அதை பூண்டவருக்கு அழகு சேர்க்கும். இங்கோ இறைவனது பொலிவால் திருமேனியால் தான் அந்த பாம்பு சிவமாம் தன்மையை பெற்ற பொலிவை பெறுகிறது. பொதுவாக பாம்பை பார்த்தால் மக்கள் கல்லால் அடிக்க பார்ப்பார்கள், கருட பகவானோ அதை கொத்தி கொல்ல பார்க்கும். ஆனால் இறைவன் மேலுள்ள நாகத்தை பக்தர்கள் சங்கரா ஆபரணமாக பார்த்து வணங்குகிறார்கள். கருடனாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அத்தகைய பாம்பை உடையவன் எம்பிரான். இத்திருக்கோலமுள்ள சிவனை நெஞ்சமானது நினைந்து நினைந்து உள்ளுக்குள்ளேயே வைத்து பெரும் சேமமாக சேகரித்து கொண்டது. தன்னை விட்டு நழுவ விடாமல் இடையறாது தியானித்து தியானித்து உள்ளே வைத்து பூட்டி கொண்டு விட்டது. இப்படி இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதுதான் உய்வடைய வழி, அதுவே நமக்கு பாதுகாப்பு என்று காரைக்கால் அம்மையார் நமக்கும் ஒரு அறிவுரையாக இதை சொல்கிறார். சிற்றம்பலம்.